Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்திய இளைஞர்கள் நாட்டின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். விஞ்ஞானம், செயற்கைக்கோள் தளம் ஆகியவற்றில் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதாக தகவல். 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் டிட்வா புயல் வரும் 30ஆம் தேதி வட தமிழகம், மேற்கு ஆந்திரா கடல் பகுதியை நெருங்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரஜினி பிறந்தநாள் வாழ்த்து. செங்கோட்டையன் விவகாரத்தில் நோ கமெண்ட்ஸ். புயல் காரணமாக கடலோர பகுதிகளில் மழை பொழிவு. பாம்பன் பகுதியில் கடல் சீற்றம். ராமேஸ்வரம் வட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை. அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் இபிஎஸ் மீது பாஜக தலைமை கடும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல். கொங்கு மண்டலத்தில் பலம் சரியும் என கணிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்திய இளைஞர்கள் நாட்டின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஹைதராபாத்தில் இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவன வளாகத்தை திறந்து வைத்த பிரதமர் இன்று ஜென்செட் பொறியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோர் ராக்கெட் நிலையங்கள், செயற்கைக்கோள் தளங்கள் ஆகியவற்றிலும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார். டிட்வா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் இந்த புயல் சென்னைக்கு மேற்கு தென்கிழக்கில் 620 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி வட தமிழகம், மேற்கு ஆந்திர கடல் பகுதியை நெருங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. புயல் காரணமாக இன்று திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மழையின் அளவை பொறுத்து விடுமுறை அறிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழையால் ராமேஸ்வரம் வட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக கடல் பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பாம்பனில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. செங்கோட்டையன் விவகாரத்தில் நோ கமெண்ட்ஸ் என ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். அரசியல் குறித்த கேள்விகள் வேண்டாம் என ஏற்கனவே ரஜினிகாந்த் கூறியுள்ள நிலையில் அவரிடம் செங்கோட்டையன் விவகாரம் பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு நோ கமெண்ட்ஸ் என்று கூறினார். மேலும் ஜெயிலர் 2 திரைப்படம் நன்றாக போய்க் கொண்டிருப்பதாகவும் ரசிகர்களின் ஆசியுடன் சூப்பர் ஸ்டாராக இருப்பதாகவும் கூறிய ரஜினிகாந்த் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். செங்கோட்டையன் விவகாரத்தில் இபிஎஸ் மீது பாஜக தேசிய தலைமை அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பை பாஜக மேலிடம் பெரிதும் எதிர்பார்த்ததாகவும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றோர் மீண்டும் இணைக்கப்படுவார்கள் என எதிர்பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் செங்கோட்டையன் விலகியதும் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதனால் கொங்கு மண்டலத்தின் பலம் சரியும் என பாஜக தேசிய தலைமை எண்ணுவதாகவும் கூறப்படுகிறது. விஜய் தேர்தலில் தனது செல்வாக்கையும் சக்தியையும் நிரூபிக்கட்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் களம் திமுக, டிவிகே என நகருகிறதா என அவரிடம் கேட்கப்பட்டது. விஜய் தற்போதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்றும் அவர் ஒரு கவுன்சிலர் கூட அவர் கட்சிக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எடுத்த உடனேயே உலகத்தை தாண்டுவேன் என்றால் அது எப்படி நடக்கும் என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமைச்சர் பெரிய கருப்பன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 2006, 2011 வரை திமுக ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பெரிய கருப்பன் வருவாய்க்கு அதிகமாக 1.20 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது. இதில் அவரது தாயார், மனைவி, மகன், மைத்துனர் ஆகியோர் சேர்க்கப்பட்டனர். இதனிடையே சாட்சியங்கள் நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கிலிருந்து அவரை சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. விஜய் தனித்தன்மையுடன் இயங்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அவர் பாஜகவுடன் இணக்கமாக செல்வது அவரது எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகியதில் பாஜக, RSS பின்னணி உள்ளதோ என்ற ஐயம் எழுப்பியிருந்த திருமாவளவன்
அதிமுகவை பலவீனப்படுத்துவதே பாஜகவின் நோக்கம் என்று விமர்சித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.